உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வாழைக்காய் பிரட்டல் செய்ய போகிறோம். அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேனலுக்கு நீங்கள் இன்றைய புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயெல்லாம் மடிவாக வெட்டி கழுவி எடுத்துட்டோம். இதை நல்லா கிளண்டு வார பருவத்துக்கு பொரிக்கணும். கொஞ்சம் முருகிற மாதிரி விட்டு பொரிக்கணும். அப்போ தான் பிரட்டலுக்கு நல்லா இருக்கும். இந்த வாழை மரத்தில் நிறைய சமையல் செய்யலாம். வாழை தண்டில் சமைக்கலாம். மற்றது வாழைக்காய் தோலில் சம்பல் போடலாம். அந்த மாதிரி நிறைய சமையல்கள் வாழைக்காயில் செய்யலாம். அதுலேயும் இந்த வாழை மரத்தை வெட்டி போட்டு அந்த தண்ணி எடுத்து குடித்து கொண்டு வந்தால் கிட்னியில் இருக்கிற கல்லுகள் எல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய மருத்துவ குணம் எல்லாம் இருக்குது இந்த வாழைக்காய்க்கு. இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு முறை வந்துட்டுது. அப்படி கோப்பையில் போடையக்கு நல்லா கலரன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி பருவத்துக்கு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பருவத்துக்கு வந்தால் சரி. கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இப்போ சட்டி எண்ணெயை கொதிக்க வச்சு போட்டு அதுக்குள்ளே கடுகு முதல் போடணும். அதோடு பார்த்திங்கன்னா அடுத்த பெருஞ்சீரம் அந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி போடுங்க. இது நாங்கள் அளவாக தான் செய்து காட்டுறோம். நீங்கள் சமையலுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். இது ரம்பையில் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பிரட்டி விடுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் சேருங்க. வாழைக்காய் பிரட்டலுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோத்துக்கு வெங்காயம் சாப்பிட்றோமோ அதுக்கு அதுலேயும் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. ரத்தத்தை சுற்றி அடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. கருவேப்பிலையும் போட்டு அதோட மிளகா ஒரு 3 மிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பிரட்டி எடுங்க. அதோட பார்த்தீங்கன்னா தூள் உப்பு அளவாக கறிக்கு இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தூள் உப்பு கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பருவத்தில் வதங்கி வந்துட்டுது. இதுக்குள்ள இஞ்சியும் உள்ளியும் சேர்த்து நல்லா அடித்து நாங்கள் அடித்து போட்டு அதையும் போட்டிருக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. மஞ்சத்தூள் அதோட மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி பிரட்டணும். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி ஒரு அளவான தண்ணியை எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணி கொஞ்சம் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா கரைஞ்சி அவிகிறதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி தேவை. இல்லைன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே நாங்கள் நிறைய நேரம் வதக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ அது எரிய வலிக்கிட்டுரும். அப்போ அதால் கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பியும் நல்லா வதக்கி எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வாசனை வருது. இப்போ ரசத்தின் வாசம் வந்துருக்கு. எல்லாமே கொஞ்சம் நல்லா சூடாக கொதித்து வர கட்டத்தில் தான் நனி ஒரு கொஞ்சம் பால் விட வேண்டி வரும். இப்போ அதுக்குள்ளே வாழைக்காயை போட்டுட்டு அடுப்பை நல்லா அளவாக வச்சு கொண்டு பிரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காயை பார்க்கல வாழைக்காய் மாதிரி தெரியல. அதனால் அதுக்கு அந்த வதக்கின மசாலாவோடு எல்லாம் சேர்ந்து இப்போ கலர் மாதிரி வேறு பார்த்தா இறைச்சி மாதிரி கிடக்கு. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிச்சிட்டு எல்லாம். அப்போ கொஞ்சம் பால் விட்டிங்கன்னா சரி அளவாக இந்த பிரட்டல் வைக்கிற வழியாக அப்படி கரையை
என்னென்னு சொல்கிறது, வாழைக்காய் வந்து இருக்கும், அதோட இந்த குழம்பு பட்டம் படாத மாதிரி இருக்கும். வரட்டல் வரட்டல் கறின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டு போட்டு இனி கொஞ்சம் நேரம் வந்து மூடி அவிய வைக்கணும். இப்போ மூடி அவிய வச்சு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்து திறந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டுது. இதுக்கு வந்து நல்ல ஒரு வெள்ளைச்சோரோடு இதை வந்து சாப்பிட்டால் இன்னும் ஒரு அருமையாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோக்கோடு இணைந்திருங்க. நன்றி.